விசுவாச கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். எப்படி கர்த்தர் திறக்கிறார் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 14 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இக்கோனியா பட்டணத்தில அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அடுத்த வசனம், விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியினருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாக போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. விசுவாசத்தின் கதவு எப்படி திறக்கப்பட்டது அப்படின்னா, அவர்கள் இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். ஜனங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. விசுவாசியாதவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ளாக பகையை உண்டாக்கினாங்க. நல்ல கவனிங்க, பகை, கசப்பு இதெல்லாம் யார் உண்டாக்குவாங்க அப்படின்னா, இந்த வசனத்தை விசுவாசியாதவர்கள் உண்டாக்குவாங்களாம். வசனத்தை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாளும் பகையை உண்டாக்க மாட்டாங்க, பகையோடும் வாழ மாட்டாங்க. கசப்பு இருக்காது. நீங்க வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தியானிக்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா, யார் மேல நமக்கு என்ன இருக்காது? பகை இருக்காது, கசப்பு இருக்காது. நம்முடைய சுபாவத்தை, இருதயத்தை இந்த வசனம் மாற்றும். அடுத்தது பாருங்க, விசுவாசித்தவர்களை அந்த இடத்துல என்ன நடந்ததா, அவர் தமது கிருபையுள்ள வசனத்தை சாட்சியாக, இந்த வசனம் வந்தாலே என்ன நடக்கும்? அடையாளங்களும் அற்புதங்களும் இயேசு செய்தார். யார் மூலமாக? பர்னபா, பவுல். அந்த 2 பேரும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா, பவுலும் பர்னபா மூலமாக கர்த்தர் அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்தார். அநேகரை கர்த்தர் குணமாக்கினார், அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கினார். எப்போ? அவர் கிருபையின் வசனத்தை பிரசங்கித்த போது. ரிமெம்பர், நீங்க வசனத்தை பேசினா, வசனத்தை குறித்து நீங்க தியானிக்கும் போது, வசனத்தை குறித்து மற்றவர்களோடு பேசும்போது என்ன நடக்கும் தெரியுமா? விசுவாசத்தின் கதவுகள் திறக்கப்படும். உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை ஆவியானவர் அதிகமாக்குவார். உனக்குள் இருக்கிற விசுவாசம் பெருக வேண்டுமானா, தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிற மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தை குறித்து பேசுங்க, வேத வசனத்தை குறித்து தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில வனாந்தரமாக இருக்கலாம், வறண்ட நிலமாக இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், எந்த பக்கம் பார்த்தாலும் சத்துருக்கள் எழும்பலாம், நமக்கு பயங்கரமான பலவீனத்தின் மத்தியில பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் சரி, கிருபையின் வசனத்தை நீங்க பேச ஆரம்பிங்க. நிச்சயமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம காண போகிறோம். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென் சொல்றவங்க 2 கைகளை தட்டி, இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக, வலது கரத்தை மேல விட்டு ஆமென் சொல்லிடுங்க. ஆமென். ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் தி வேர்ட் ஆஃப் காட். விசுவாசத்தோட இந்த கிருபையின் வசனத்தை பேசுங்க. நீங்க பாருங்க, பல நேரத்துல நம்ம முடியாததை பேசுவோம், நமக்கு விரோதமா எழும்புகிற ஜனங்களை குறித்து பேசுவோம், எதிர்மறையான காரியங்களை குறித்து பேசுவோம், வியாதியை குறித்து பேசுவோம். ஆனா இவைகள் எல்லாவற்றின் மத்தியில கிருபையின் வசனத்தை குறித்து நீங்க பேச பேச சூழ்நிலைகள் மாறும். சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிற சூழ்நிலைகள், எதிரடியாக இருக்கிற மனிதர்கள், சூழ்நிலைகள், அவை எல்லாவற்றையும் இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை மாற்றுவதை காண முடியும். அது மாத்திரமல்ல, நீங்க வசனத்தை பேச பேச நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. முதலாவது கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க, அவர் கிருபையின் வசனத்தை பேசும்போது விசுவாசத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா.